Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் M.Sc Maths Functional Analysis அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் வந்து Hahn Banarch Theorem அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து முன்னாடி வந்து ஒரு லெமா வரும். ஸோ அது மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். Hahn Banarch Theorem வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா, we know that the space R and C are simplest of all normed linear space. ஸோ ரியல் நம்பர்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றது தான் வந்து ஒரு simplest normed linear space அப்படின்னு சொல்லலாம். If n is an arbitrary normed linear space, then we have the set of all continuous linear transformation of n into R or C according as n is real or complex. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, n அப்படின்றது ஒரு ஆர்பிட்ரியான ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக இருக்குது. ஓகேவா? அப்போது நம்மக்கிட்ட வந்து we have the set of all continuous linear transformations இருக்கும் ஆஃப் n இருந்து உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ்க்கோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கோ போகிற மாதிரியான கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த n வந்து ரியலாகவும் இருக்கலாம் அல்லது காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் செட் ஸ்கிரிப்ட் b ஆஃப் n, r அல்லது ஸ்கிரிப்ட் b ஆஃப் n, c அப்படின்றத வந்து நம்ம n ஸ்டார் அப்படின்னு குறிப்போம். அதை வந்து கான்ஜுகேட் ஸ்பேஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கான்ஜுகேட் ஸ்பேஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்கிறாங்க. த எலமெண்ட்ஸ் ஆஃப் n ஸ்டார் ஆர் கால்ட், அந்த n ஸ்டாரில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அல்லது சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபங்க்ஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, உங்களுக்கு n அப்படிங்கிற ஒரு ஆர்பிட்ரரி நார்மல் லீனியர் ஸ்பேஸில் இருந்து உங்களுக்கு வந்து சில கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஓகேவா? nல இருந்து உங்களுக்கு எங்கே போகுது, ரியல் நம்பர்ஸ்க்கோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கோ போகுது. அதை நம்ம n ஸ்டார்னு சொல்லுவோம். அந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் n ஸ்டார்ஸை கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷன் அல்லது சிம்பிளி ஃபங்க்ஷனல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த செட்டை வந்து கான்ஜுகேட் ஸ்பேஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இஃப் த நார்ம் ஆஃப் அ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை, இப்போ வந்து நம்ம நார்ம்னா வந்து நம்ம சின்ன கிளாஸில் வந்து லென்த்துன்னு படிச்சிருப்போம், அது எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒருவேளை நார்ம் ஆஃப் அ ஃபங்க்ஷன் எஃப் வந்து இப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்ம் எஃப் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சச் தட் norm of x is less than 1, which is equal to infimum of set of all k such that k is greater than or equal to 0, and modulus of f of x is less than or equal to k into norm of x. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு norm of f ஓட வேல்யூ இதுவும் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே இருக்கிற மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த கே இன்ட்டு நார்ம் ஆஃப் எக்ஸாக இருக்குது ஃபார் ஆல் எக்ஸ். ஓகே, தென் அப்போ n ஸ்டார் இஸ் அ பனார்ச் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இந்த n ஸ்டார் அப்படின்றத வந்து நம்ம பனார்ச் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே, நம்ம இப்போ தியரம்குள்ளே போகலாம். Hahn Banarch Theorem. ஓகே, இதோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் m is a linear subspace of a normed linear space n. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த டயக்ராம் இருக்குது. ஸோ n அப்படிங்கிற ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதில் m அப்படிங்கிற ஒரு சப்ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? m be a linear subspace of a normed linear space n and let f be a functional defined on m. அந்த f அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து mல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, தென் f கேன் பி எக்ஸ்டெண்டட் டு a functional f நாட் ஆன் த ஹோல் ஸ்பேஸ் n. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து f வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், f நாட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஆன் தி ஹோல் ஸ்பேஸ் n. ஹோல் ஸ்பேஸ் n-க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் தட் என்ன சொல்லியிருக்காங்க, நார்ம் ஆஃப் f இஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் f நாட் இஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் f அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? உங்களுக்கு f அப்படின்றது வந்து ஏற்கனவே டிஃபைன்ட் ஆன் mன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் f நாட் வந்து டிஃபைன்ட் ஆன் ஹோல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? such that norm of f naught is equal to norm of f. So first of all, to prove Hahn Banarch theorem proof பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபாலோவிங் லெமாவை ப்ரூஃப் பண்ணோம். லெமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, if m be a linear subspace of a normed linear space n, நார்ம்டு லீனியர் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸ் வந்து mன்னு எடுத்து அதை கொஷினே கொடுத்துட்டாங்கல்ல, அதாவது அந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட்லேயே, அண்ட் f be a functional defined on m அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் நாட் அப்படிங்கிற ஒரு வெக்டரை வந்து கன்சிடர் பண்ணுறோம். அது வந்து நமக்கு mல இல்லை. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே எக்ஸ் நாட் அப்படின்றத போட்டிருக்கேன்னா, ஸோ mங்கிறது இந்த ஒரு பார்ட்டு தான். ஸோ mல இல்லாத ஒரு வெக்டர் தான் வந்து எக்ஸ் நாட் அப்படிங்கிறது. இஃப் எக்ஸ் நாட் இஸ் அ வெக்டர் நாட் இன் m and there exist, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா m நாட் இஸ் ஈக்குவல் டு m
ப்ளஸ் எக்ஸ் நாட். உங்களுக்கு வந்து எம் நாட் அப்படின்றது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது. எம் நாட்னா என்ன தெரியுமா, எம்மும் எக்ஸ் நாட்டும் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு எம் நாட் அப்படின்றது. எம்மும் எக்ஸ் நாட்டும் சேர்ந்தது தான் என்னது உங்களுக்கு எம் நாட். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். There exists m naught is equal to m plus x naught is a linear subspace by m and x naught. ஸோ இந்த m நாட்டும் வந்து ஒரு லீனியர் சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா m and x naught மூலிமா. Then f can be extended to a functional f naught defined on m naught such that norm of f naught is equal to norm of f. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி நம்ம எம்ன்றது ஒன்று கன்சிடர் பண்ணோம். இப்போ எம் நாட் அப்படின்றது ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அப்போ எக்ஸ் நாட் அப்படிங்கிற ஒரு வெக்டர் வந்து உங்களுக்கு எம்மில் இல்லைன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எம் நாட் அப்படின்ற ஒரு சப்ஸ்பேஸும் இருக்கும். ஓகேவா? தென் அப்போ நம்ம வந்து எஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எஃப் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு த ஃபங்க்ஷன் எஃப் நாட் டிஃபைன்ட் ஆன் எம் நாட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல உங்களுக்கு எஃப்ங்கிறது எங்கே இருந்தது, இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எஃப்பை வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக எக்ஸ் நாட்டுன்ற மாதிரி போயிருக்குல்ல, எக்ஸ்ட்ராவாக வந்திருக்குல்ல. அப்போ அதே மாதிரி நம்ம எஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கேன் பி எக்ஸ்டெண்டட் டு த ஃபங்க்ஷன் எஃப் நாட் டிஃபைன்ட் ஆன் எம் நாட். எம் நாட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சச் தட் இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, n இஸ் ரியல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு ஒன்று எடுப்போம், இன்னொரு கேஸ் ஒன்று எடுப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து n இஸ் ரியல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக இருக்கப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்யூம் வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி நார்ம் ஆஃப் எஃபோட வேல்யூ 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து இதை வந்து அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஓகே, நார்ம் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1. சின்ஸ் எக்ஸ் நாட்டுங்கிறது நம்ம இப்போ தான் பார்த்தோம். என்னது எக்ஸ் நாட் அப்படிங்கிறது உங்களுக்கு எம்குள்ளே இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஈச் வெக்டார் ஒய் இன் எம் நாட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் யூனிக்லி ஆஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ் நாட் அப்படிங்கிறது உங்களுக்கு எம்குள்ளே இல்லை. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எம்ங்கிறது குட்டி இது தானே. ஸோ எக்ஸ் நாட்டுங்கிறது உங்களுக்கு வந்து எம் நாட்டில் தான் இருக்கே தவிர எம்மில் இல்லை. ஸோ சின்ஸ் எக்ஸ் நாட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு எம், ஈச் வெக்டார் ஒயின். அப்போ நம்ம வந்து எம் நாட் அப்படின்றது என்னது, லைக் அந்த எக்ஸ் நாட்டும் சேர்த்த ஒரு இடம் தான் நம்ம எம் நாட்டுன்னு சொல்லணும். ஸோ எம் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வெக்டரையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ங்கிற வெக்டர் எம் நாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்மளால் வந்து எக்ஸ்பிரஸ் யூனிக்லி ஆஸ் y is equal to x plus alpha x நாட்னு எழுத முடியும். ஏன்னா இந்த சைடில் பாருங்கள், m நாட் is equal to m plus x நாட்னு நான் இங்கே சொன்னேன்னா, இந்த இடத்துல m நாட் is equal to m plus x நாட்னு சொன்னோமா. அப்போ m நாட்டில் இருக்கிறது தான் வந்து நம்ம yன்னு எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக? இந்த இடத்துல பாருங்கள், ஒய்ன்னு எம் நாட்டுன்னு இருக்குல்ல. அப்போ எம் நாட்டில் இருக்கிறது தான் ஒய். அதுக்கப்புறம் எம்மில் இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் நாட்டை வந்து லைக் நம்ம லீனியர் காம்பினேஷன் எழுதலாம். ஓகே, லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ் நாட். ஸோ அப்போ நம்ம ஜஸ்ட் எப்படி எடுத்துக்கிறோன்னா, y is equal to x plus alpha into x naught with xங்கிறது எங்கே இருக்குது, பிலாங்ஸ் டு எம். ஓகேவா? ஸோ நான் அந்த மாதிரி முதல்ல எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு டிஃபைன் எஃப் நாட் ஆன் எம் நாட் விச் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப் ஆஸ். நான் இப்போ தான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எஃப்ங்கிறது எம்மில் இருக்குது, எஃப் நாட்டுங்கிறது உங்களுக்கு எம் நாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எஃப் நாட்டை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, எஃப் நாட்டுங்கிறது என்னது, ஆக்சுவலி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃபோட எக்ஸ்டென்ஷன் தான். அப்போது இதுக்கு நீங்கள் எஃப் நாட்டுன்றதை அப்ளை பண்ணிங்கன்னா என்னாகும், இங்கேயும் எஃப் நாட்டுங்கிறத அப்ளை பண்ணுவீங்க. கரெக்டாக? இப்போ எஃப் நாட் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் நாட்டுன்னு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எஃப் நாட்டை வந்து உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் நாட்டுன்னு வந்திருக்கு. இந்த எஃப் நாட் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸோட எக்ஸ்டென்ஷன் தானே உங்களுக்கு எஃப் நாட் ஆஃப் எக்ஸுங்கிறது. ஸோ அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. இது ஆல்ஃபான்றதை போட்டுட்டு எஃப் நாட் எக்ஸ் நாட் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆர் நாட்டுன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஃபார் எனி சாய்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் ஆர் நாட்டுங்கிறது என்னது, எஃப் நாட் இன்ட்டு எக்ஸ் நாட்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ பிகாஸ் எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எம், விச் ஷோஸ் தட் எஃப் நாட் எக்ஸ்டென்ஸ் எஃப் ஃப்ரம் எம் டு எம் நாட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டு ப்ரூவ் நார்ம் ஆஃப் எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எஃப்னு ப்ரூஃப் பண்ணோம். அல்லது நார்ம் ஆஃப் எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்த இடத்துல வந்து நார்ம் ஆஃப் எஃபோட வேல்யூ 1ன்னு எடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன மட்டும் ப்ரூஃப் பண்ணால் போதும் அப்படின்னா, ஒன்று நார்ம் ஆஃப் எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எஃப்னு ப்ரூஃப் பண்ணோம், அல்லது நார்ம் ஆஃப் எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூஃப் பண்ணோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நார்ம் ஆஃப் எஃபோட வேல்யூ 1ன்னு அஸ்யூம் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட். ஸோ நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நார்ம் ஆஃப் எஃப் நாட்டோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். we have to show that r not be chosen in such a way that f not modulus of
okay, such a way that modulus of f naught of x plus alpha x naught is less than or equal to norm of x plus alpha x naught. Okay, so then our assumption norm of f naught is equal to 1 is for every x in m. ஸோ இது எப்போ ப்ரூவ் ஆகும்னா அதை எக்ஸுங்கிறது எம்மில் இருக்கும்போது. ஸோ இப்போ கன்சிடர் கம்ப்ளீட். இப்போ வந்து நம்ம பேசிக்காக வந்து மாடுலஸ் ஆஃப் எஃப் நாட் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது முன்னாடி கொடுத்துருக்குற கண்டிஷன் இது வந்து முன்னாடியே படிச்சிருக்கோம். என்னென்னா மாடுலஸ்லேருந்து நம்ம நாமுக்கு மாற்றும் போது அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாறும். லைக் ரெண்டத்தையும் தனித்தனியாக எழுதும் போது மாடுலஸ் ஆஃப் எஃப் நாட் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எஃப் நாட் இன்ட்டு நார்ம் ஆஃப் ஒய் அப்படின்றது வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் நாட் அப்படின்றத போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து எப்படி வரும்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் வந்து மாடுலஸ்குள்ளே எழுதுறீங்கன்னா அதோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் வந்து நம்ம நார்மில் எழுதும்போது ஓகேவா, அதாவது மாடுலஸ் ஆஃப் எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் நாட்டோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் நாட்டாக இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம்ல எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா, லைக் இந்த இடத்துல எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் நாட்டோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஆர் நாட்டுன்னு எழுதியிருக்கோம்ல. ஸோ அதை எழுதிக்கிறாங்க. ஓகேவா, இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் நாட் அப்படின்றது வருது. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு டேர்ம் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி எழுதுவீங்க, -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னுன்னு எழுதுவீங்கல்ல. அதே மாதிரி தான் இங்கே மாடுலஸ் ஆஃப் ஒரு டேர்ம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி நார்ம்னா என்னது ஒரு லென்த்தை சொல்கிறது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் ஆஃப் நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் நாட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா ஆர் நாட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா ஆர் நாட் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸை இந்த சைடை கொண்டு போகும்போது மைனஸில் கொண்டு போகிறோம். மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் நாட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ஆர் நாட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் நாட் அப்படின்றது கிடைக்குது. சரியா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே டிவைடட் பை ஆல்ஃபான்னு பண்ணுறோம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஆல்ஃபா மைனஸ் ஆஃப் நார்ம் ஆஃப் எக்ஸ் பை ஆல்ஃபா ப்ளஸ் எக்ஸ் நாட். ஏன்னா இந்த இடத்துலையும் பை ஆல்ஃபான்னு பண்ணுவீங்க, இங்கே பை ஆல்ஃபா இங்கே பை ஆல்ஃபான்னு பண்ணுவீங்கல்ல. ஸோ நார்ம் ஆஃப் எக்ஸ் பை ஆல்ஃபா ப்ளஸ் எக்ஸ் நாட் இந்த இடத்துல பை ஆல்ஃபான்னு பண்ணும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஆல்ஃபான்னு பண்ணும்போது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஆல்ஃபா ப்ளஸ் இந்த இடத்துல பை ஆல்ஃபா இந்த இடத்துல பை ஆல்ஃபான்னு பண்ணும்போது ப்ளஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் பை ஆல்ஃபா ப்ளஸ் எக்ஸ் நாட் அப்படின்றது கிடைக்கும். சரியா, ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ஃபாவால் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு இஃப் எக்ஸ் நாட் x1 x0 பி த 2 வெக்டார்ஸ் இன் எம். ஸோ எம்மில் வந்து நம்ம 2 வெக்டார்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். ஓகேவா, ஸோ எம் அப்படின்றது அந்த சப்ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ வந்து எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x1ஓட வேல்யூ வந்து நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா லைக் லீனியர் சப்ஸ்பேஸாக இருக்கும். எஃப் ஆஃப் x2 மைனஸ் x1 நம்மளால் எழுத முடியும் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எதை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம மாடுலஸ்னால் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வேல்யூஸ் தானே வரும். ஸோ அந்த பாசிட்டிவ் வேல்யூஸாக வரதை விட லைக் இது வந்து ஸ்மாலராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுகிறோம். சரியா, which is less than or equal to இதை நம்ம எப்படி எழுதலாம், தனித்தனியாக எழுதும் போது norm of f into norm of x2 minus x1ன்னு எழுத முடியும். ஸோ ஏற்கனவே நம்ம norm of fஓட வேல்யூ 1ன்னு எடுத்துருக்கிறதுனால norm of x2 minus x1ன்னு நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா which is equal to minus x0 plus x0 அப்படின்றத நம்ம சேர்க்குறோம். ஓகேவா, அப்படி சேர்க்கும்போது x2 plus x0 மைனஸ் ஆஃப் x1 plus x0 தட் இஸ் இதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், மைனஸ் x0 தானே வருது. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் லைக் நம்ம தனித்தனியாக அந்த நாமையே நம்ம தனித்தனியாக எழுதும் போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை போடுவோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x2 plus x0 plus norm of x1 plus x0 அப்படின்னு வருது. மைனஸ் எல்லாமே அப்படி ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆக்சுவலி நமக்கு இந்த இடத்துல இது இருக்கா, நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் x1 மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த எஃப் ஆஃப் x2 அப்படின்றது இருக்குல்ல அதை நான் வந்து அந்த சைடு கொண்டு போய்ட்றேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே எழுதிடுறேன் எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x1 அப்படின்றத எழுதும்போது இந்த எஃப் ஆஃப் x2வை நான் இந்த சைடு கொண்டு போய்ட்றேன். அதனால தான் உங்களுக்கு மைனஸ் எஃப் ஆஃப் x2ன்றது வருது. இந்த இடத்துல norm of x2 plus x0ன்னு வருது. இந்த டேர்ம் இருக்குல்ல இதை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, மைனஸ் எஃப் ஆஃப் x1
minus norm of x1 plus x0 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி எழுதிடுறேன். இஃப் யூ டிஃபைன் டூ ரியல் நம்பர்ஸை நான் டிஃபைன் பண்ணுறேன் a and by b அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் மைனஸ் செட் ஆஃப் ஆல் f minus f of x minus norm of x plus x0 such that x belongs to m. அதுக்கப்புறம் bங்கிறது ஒன்று என்னென்னா infimum of set of all minus f of x plus norm of x plus x0 such that x belongs to m. ஓகேவா? ஸோ இப்போ now the relation 3 holds for all x1, x2 belongs to m, hence it also holds for supremum and infimum. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து சுப்ரீமம் எடுத்திருக்கோம், இங்கே வந்து இன்ஃப்ரீமம் எடுத்திருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து x1 x2 அப்படின்றது வந்து belongs to m. கரெக்டாக? அப்போ வந்து hence it's holds for the supremum and infimumக்கும் hold ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு 2 ரியல் நம்பர் எடுக்கும் போது there exists a real number r naught, a is less than or equal to r naught less than or equal to bன்னு வரும். பிகாஸ் இப்போ நமக்கு நார்மலாக சுப்ரீமம் இப்போ வந்து நமக்கு நார்மலாக என்ன தெரியும், இன்ஃப்ரீமம் இஸ் லெஸ் than or equal to ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இஸ் லெஸ் than or equal to சுப்ரீமம், எல்லாமே வந்து ஈக்குவலாக கூட இருக்கலாம். ஓகேவா? இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ்ன்னு வந்திருக்குல்ல, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல வந்து நமக்கு இப்போ ஆக்சுவலி இன்ஃப்ரீமம் தானே வரணும், ஆனால் மைனஸ் வந்திருக்கனால முதல்ல சுப்ரீமம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், இஸ் லெஸ் than or equal to இன்ஃப்ரீமம்னு வரும். ஸோ அதனால தான் இந்த சுப்ரீமமோட வேல்யூ என்னது ஏ. அப்போ ஏ இஸ் லெஸ் than or equal to r naught less than or equal to bன்னு வருது. hence for each x belongs to m, நம்மளால் இதை எப்படி எழுத முடியும்னா, இப்போ ஏவோட வேல்யூ என்னது உங்களுக்கு இதுதான். கரெக்டாக? அதாவது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆஃப் norm of x plus x0 is less than or equal to r naught is less than or equal to b ஓட வேல்யூ என்னது, minus f of x plus norm of x minus x0 அப்படின்றது கிடைக்குது. ஸோ 4, 5, 6 வந்து நம்ம எப்படி எழுதிட்டோம். hence the inequality 2 is satisfied, therefore modulus of norm of f of naught is equal to 1. this completes the proof. நெக்ஸ்ட் வந்து if n is a complex normed linear space over C அப்படின்னு சொல்ல போகிறோம். here f is a complex valued function defined on the subspace m of f for which அதே மாதிரி தான் modulus of f is equal to 1ன்னு எடுத்துக்கிறோம். since a complex linear space can be regarded as a real linear space by restricting the scalars to be real. ஓகேவா? ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம ரியலாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். எப்படின்னா அந்த ஸ்கேலர்ஸை வந்து நம்ம ரியல் நம்பராக எடுத்துக்கிறோம். we consider m as a real linear space if g and h are real and imaginary part of f, so that f of x is equal to g of x plus I into h of x. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்காக வந்து நமக்கு என்ன தெரியும், x is equal to a plus ib அந்த மாதிரிலாம் எழுதுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது if g and h are real and imaginary part of f, ஜிங்கிறது ரியல் பார்ட்டு, ஹெச்ங்கிறது இமேஜினரி பார்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. நம்ம இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா, ஜி அண்ட் ஹெச் ஆர் ரியல் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணோம். சின்ஸ் எஃப்ங்கிறது ஏற்கனவே லீனியராக இருக்கிறதுனால நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுத முடியும். ஸோ இது எப்படி நம்ம ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணலான்னா, முதல்ல நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து லீனியர்னால எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் நம்மளால் எழுத முடியும். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். அதே மாதிரி எஃப் ஆஃப் ஒய்ங்கிறது ஜி ஆஃப் ஒய் ப்ளஸ் ஐ ஹெச் ஆஃப் ஒய்ன்னு எழுத முடியும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸை வந்து நான் முதல்ல இந்த இடத்துல வந்து ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் g of y-ன்னு வரும். ஓகேவா? g of x plus g of y-ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஆக்சுவலி இந்த இடத்துல ஐலாம் வராது. ஓகேவா? ஸோ பேசிக்காக இங்கேருந்து ஐயை காமனாக வெளில எடுத்திங்கன்னா ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஆஃப் ஒய்ன்றது வரும். ஓகே. ஸோ அப்போ நம்ம நார்மலாக எப்படி எழுதலாம், ஓகே இந்த சைடில் நம்ம இதை எழுதியாச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறத பிரித்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது ஒன்று இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எழுதலாம்ல. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் ஐங்கிறது ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஆஃப் ஒய்ன்னு கிடைக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எஃப்எஸ் லீனியர்னால நம்மளால் இப்படி எழுத முடியும். அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் எடுத்து கம்பேர் பண்ணி நம்ம இதை எடுத்துகிட்டு வரோம்.
லீனியர்னால் நம்ம அது தானே ப்ரூஃப் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து எஃப் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஹெச் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ எஃப் வந்து லீனியர்னால இப்போ எஃப் இன்ட்டு ஆல்ஃபா எக்ஸை நீங்கள் எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். ஆல்ஃபா உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். ஸோ ஆஃப்டர் தட் இந்த இடத்துல வந்து g ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். லைக் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போது இதுவும் ஒரு வேல்யூஸ் தான். ஓகேவா, அதே மாதிரி இதுவும் ஒரு வேல்யூ தான். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது ரெண்டு g ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். அதே மாதிரி இங்கே இமேஜினரி பார்ட்டை ஹெச் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் வந்து லைக் நம்ம ஆல்ஃபா உள்ளே கொடுக்கும்போது அது வெளியில் வருதில்ல. ஸோ அதனால் ஹெச் அண்ட் ஜி அண்ட் ஹெச் ஆர் ரியல் லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ் ஆன் எம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, சரி. இப்போ நம்ம லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லணுன்னா நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு g of x plus y is equal to g of x plus g of y, h of x plus y is equal to h of x plus h of y ன்னு சொல்கிறோம்ல. அதுக்கப்புறமேட்டு g of alpha x is equal to alpha into g of x, h of alpha x is equal to alpha into h of xன்னு சொல்கிறோம்ல. ஸோ அதெல்லாமே வந்து எதோட ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றதோட ப்ரூஃப் தான். மோரோவர் மாடுலஸ் ஆஃப் g of x is less than or equal to f of x. ஓகே, மாடுலஸோட வேல்யூ less than or equal to f of x இருக்கும், which is less than or equal to norm of f norm of x இருக்கும். If f is bounded then g is also bounded. இப்போ f வந்து பவுண்டடாக இருந்துச்சுன்னா gயும் வந்து பவுண்டடாக தான் இருக்கும். Similarly h is also bounded. ஓகே, ஏன்னா நம்ம அது எல்லாமே வந்து ரியல் ஃபங்க்ஷனல்ஸ்ன்னு தானே சொல்கிறோம். ஃபார் ஆல் எக்ஸ் இன் எம் வி ஹாவ். ஸோ இப்போ எம்மில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் அப்படின்றது எம்மில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் ஐஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எப்படி எழுதுவோம்? ஐ இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஐயை வந்து உள்ளே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஐ இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னு வருது. இந்த ஐயை உள்ளே கொண்டு போகும்போது ஐ ஸ்கொயர்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு -1 ஆகிடும். ஸோ மைனஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு வருது. ஓகேவா, இப்போ எஃப் ஆஃப் ஐஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து நீங்கள் நார்மலாக எஃப் ஆஃப் ஐஎக்ஸ் அப்படின்றதோட வேல்யூ இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதுவீங்க? ஜி ஆஃப் ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஹெச் ஆஃப் ஐஎக்ஸ்ன்னு எழுதும். லைக் இப்போ வந்து இந்த பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட்டு தான் இங்கே உள்ளே இருக்கிறது. ஓகேவா, ஸோ ஆஃப்டர் தட் அதை வந்து நீங்கள் நார்மலாக எழுதுவோம். இது வந்து ஒரு பார்ட்டு, நம்ம வந்து ஐயை வெளியில் கொண்டு வந்து இப்படி எடுத்துகிட்டு வர்றது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு நமக்கு நார்மலாக இதுன்னு தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா ரியல் பார்ட் கம்பேர் பண்ணும்போது ஜி ஆஃப் ஐஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ்னும், இமேஜினரி பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹெச் ஆஃப் ஐஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னும் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதை நம்ம ஸ்டார் போட்டு வச்சுருக்கோம். தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஹெச் ஆஃப் எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ். இப்போ உங்களுக்கு ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா ஜியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் எழுதியிருக்கீங்க, ஹெச்சை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியில் எழுதியிருக்கீங்க. ஓகேவா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸை நம்மளால் வந்து கேன் பி ரிட்டன் எய்தர் ஒன்லி பை ஜி ஆர் ஒன்லி பை ஹெச்ஆ நம்மளால் எழுத முடியும். அதாவது நம்ம நார்மலாக எப்படி எழுதுகிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம்ல. இப்போ நம்மளால் எஃப் ஆஃப் எக்ஸை ஃபுல்லாகவே ஜியாவோ அல்லது ஃபுல்லாகவே ஹெச்ஆவோ எழுத முடியும். பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக ஹெச் ஐ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐ ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸை அப்படியே இங்கே போட்டுட்டாங்க. இங்கே ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா மைனஸ் அந்த ஐ அப்படியே இருக்குது, மைனஸ் ஜி ஆஃப் ஐஎக்ஸ் அப்படின்றத எழுதியிருக்காங்க. சரியா, ஸோ அந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஃபுல்லாக இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச், ஃபுல்லாகவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியில் இருக்குது. சின்ஸ் ஜி இஸ் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் ஆன் த ரியல் ஸ்பேஸ் எம் பை கேஸ் ஒன், ஜி கேன் பி எக்ஸ்டெண்டட் டு த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஜி நாட் ஆன் த ரியல் ஸ்பேஸ் எம் நாட் சச் தட். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் கேஸில் என்ன பார்த்தோம்? நம்மளால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ ரியல் ஸ்பேஸில் இருந்துச்சுன்னா அதை நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதனால் நம்மளால் வந்து ஜி நாட்டையும் நார்ம் ஆஃப் ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் ஜின்னு எழுத முடியும் பை கேஸ் ஒன் மூலியமாக. ஓகேவா, ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு எம் நாட் வி டிஃபைன். ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு எம் நாட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி நாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஜி நாட் ஆஃப் ஐஎக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸுங்கிறது உங்களுக்கு எம் நாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி எழுதுவீங்க? இந்த மாதிரி வரும். லைக் இப்போ நம்ம இதை எடுத்திருக்கோம் இல்லையா,
ஸோ ஃபுல்லாகவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியில் எழுதும்போது எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி நாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஜி நாட் ஆஃப் ஐஎக்ஸ்னு வருது. டு ப்ரூவ் தட் எஃப் நாட் அப்படின்றது ஒரு லீனியர் ஆன் காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம். இப்போ எஃப் நாட்டுங்கிறத எடுத்தாச்சு. ஸோ எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லும்போது அது வந்து ஜி நாட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஐ இன்ட்டு ஜி நாட் ஆஃப் ஐ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வருமா. பிகாஸ் இந்த மாதிரியே நம்ம இதை வந்து எழுதிக்கிறோம். சரியா? அடுத்தது என்ன ஆகும், ஜி நாட்டை உள்ளே கொண்டு போகும்போது ஜி நாட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி நாட் ஆஃப் ஒய் அப்படின்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஐ இன்ட்டு ஜி நாட்டுன்னு உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் ஐ இன்ட்டு ஜி நாட் ஆஃப் ஐஎக்ஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இதையும் நீங்கள் உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் ஐ இன்ட்டு ஜி நாட் ஆஃப் ஐஒய்ன்னு வரும். சரியா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா லைக் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து எழுதுகிறோம். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஜி நாட் ஆஃப் எக்ஸை வந்து அப்படியே எழுதியிருக்காங்க. ஆஃப்டர் தட் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஆக்சுவலி ஐ வரும். ஓகேவா? ஏன்னா இந்த டேர்மை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். மைனஸ் ஐ ஆஃப் ஜி நாட் ஆஃப் ஐஎக்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஜி நாட் ஆஃப் ஒய் இந்த இடத்துல இருக்கிறது வேல்யூஸை அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளால் எப்படி எழுத முடியும்னா எஃப் நாட் ஆஃப் எக்ஸ்னும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எஃப் நாட் ஆஃப் ஒய்னும் எழுத முடியும். ஏன்னா நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே எழுதியிருக்காங்க. எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எடுத்துகிட்டு அதை நம்மளால் எப்படி எழுத முடியுது, எஃப் நாட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் நாட் ஆஃப் ஒய்னு எழுத முடியுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்று லீனியர்னு ஸ்பேஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதை உங்களால் எப்படி எழுத முடியும், ஜி நாட் ஆஃப் அப்படின்ற மாதிரி எழுத முடியுமா. ஜி நாட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஜி நாட் ஆஃப் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம இந்த டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த டிஃபைன் பண்ணது படியே நம்ம பண்ணுறோம். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு எக்ஸை வந்து நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா இங்கே எஃப் நாட்டுன்னு வரும். எஃப் நாட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு எக்ஸை வந்து நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஜி நாட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குன்னா ஜி நாட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். இந்த இடத்துல மைனஸ் ஐ இன்ட்டு ஜி நாட் ஆஃப் இங்கே இடத்துல ஐஎக்ஸ்ன்னு இருக்குல்ல, ஐயோட வேல்யூ இருக்கட்டும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு எக்ஸ்ன்னு வந்திருக்கும். லைக் நம்ம எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம உள்ளே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஏ இன்ட்டு ஜி நாட் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும் ப்ளஸ் பி இன்ட்டு ஜி நாட் ஆஃப் ஐஎக்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இங்கே உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் ஐ இன்ட்டு ஜி நாட் ஆஃப் எக்ஸுன்றதும் உள்ளே வரும். அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து நான் பிஏ பேஸ் பண்ணி கொண்டு வரேன். அப்போ இங்கே ஒரு ஐ இங்கே ஒரு ஐ இருக்குல்ல, அது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு மைனஸ் பி அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஆஃப்டர் தட் நம்ம ஏக்கு பேஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே ஆக்சுவலி வந்து ஏவை பேஸ் பண்ணி எடுக்கும்போது ஏன்றது வரும், மைனஸ் ஐ இன்ட்டு ஜி நாட் அப்படின்றது வரும். அதுக்கப்புறமேட்டு ஐ இன்ட்டு எக்ஸுங்கிறதும் வரும். சரியா? ஸோ அது நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு உள்ளே கொண்டு போயிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த வேல்யூஸ் இருக்குல்ல ப்ளஸ் பி ஆஃப் ஜி நாட் ஆஃப் ஐஎக்ஸ் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அங்கே ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக எப்படி போடலாம் அப்படின்னா மைனஸ் ஐ ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடுது. ஸோ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஜி நாட் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா லைக் மைனஸ் ஐஏ ஜி நாட் இன்ட்டு ஐஎக்ஸ் அப்படின்றத எழுதிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஜி நாட் ஆஃப் எக்ஸை வந்து காமனாக எடுக்கும் போது இது ரெண்டுத்துல இருந்து ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஜி நாட் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கிது. அதுக்கப்புறமேட்டு இந்த ரெண்டு டேர்ம்ஸில் இருந்துன்னு பார்க்கும்போது ஜி நாட் ஆஃப் ஐஎக்ஸ் இருக்குது, இங்கேயும் ஜி நாட் ஆஃப் ஐஎக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு நம்ம மைனஸ் ஐயை வெளில எடுக்கிறோம். இதிலருந்தும் மைனஸ் ஐ இதிலருந்தும் மைனஸ் ஐயை வெளில எடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கிது, ஏன்றது இங்கே கிடைக்கிது, ஏ ப்ளஸ் ஐபிங்கிறது உங்களுக்கு உள்ளே கிடைக்கும். சரியா? இதுக்கப்புறம் இங்கே ஏ ப்ளஸ் ஐபி ஏ ப்ளஸ் ஐபியை காமனாக வெளியில் எடுக்கும்போது ஜி நாட் ஆஃப் எக்ஸு மைனஸ் ஐ இன்ட்டு ஜி நாட் ஆஃப் ஐஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. லைக் நம்ம ஏ ப்ளஸ் ஐபியை காமனாக வெளியில் எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு எஃப் நாட் ஆஃப் எக்ஸ்ன்னு வருது. ஓகேவா? ஸோ நம்ம பேசிக்காக வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஆல்ஃபாங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில். ஸோ அதனால் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரே வெளியில் வர மாதிரி கிடைக்குது. ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு எஃப் நாட் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்குது. அப்போ எஃப் நாட் இஸ் லீனியர் ஆன் எம் நாட்னு எழுதுவீங்க. ஆல்சோ அப்போ எஃப் நாட் லீனியர்னா ஜி நாட்டும் வந்து லீனியர். ஓகே. ஸோ அப்போ எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆன் எம். ஃபைனலி we have to prove that
மாடுலஸ் norm of f naught is equal to norm of f on m naught நம்ம ப்ரூஃப் பண்ணோம். let x belongs to m naught அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், f of x naught அப்படின்னு சொல்லும்போது r e power i theta அப்படின்ன மாதிரி வந்திருக்கும். ஓகேவா, f நாட்டோட வேல்யூஸ் எடுக்கும்போது நம்ம r e power i thetaன்னு எடுக்கிறோம். இப்போ நம்ம f நாட்டுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கும்போது அந்த வேல்யூஸ் மட்டும்தான், லைக் r அப்படின்ற அந்த வேல்யூஸ் மட்டும்தான் வரும், which is equal to e power i theta into r into e power minus i thetaன்னு வரும். e power i theta minus i theta நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த e power i thetaவை அப்படியே போட்டுட்டு ஆக்சுவலி e power minus i thetaவை அப்படியே போட்டுரும். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எப்படி எழுதுறோம், f naught of xன்னு எழுதுறோம். ஏன்னா f naught of x தான் நமக்கு தெரியுமா, r e power i thetaன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக போட்டு இந்த e power minus i thetaவை நம்ம வந்து அப்படியே தான் போட்டிருக்கோம். சரியா, சின்ஸ் f நாட்டுங்கிறது வந்து ஒரு லீனியருங்கிறதுனால நம்ம இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, e power minus i theta into f naught of xங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, அந்த e power i thetaவை உள்ளே கொண்டு வந்துடலாம், லைக் ஆல்ஃபான்னு இருக்கும்ல, அதை நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ f naught of e power minus i theta into xன்னு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து மாடுலஸ் ஆஃப் f of xன்னு எழுதும் போது அது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ தானே, which is equal to rன்றது வந்திருக்கும், which is equal to அதோட வேல்யூ எப்படி இருக்கும், f naught of e power minus i theta into xஆக வரும். லைக் ஏன்னா நம்ம வந்து ஆரோட வேல்யூ தான் வந்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல, ஆர்லேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டேரெக்டாக இப்போ மாடுலஸ் ஆஃப் x is equal to rன்னு எடுத்துகிட்டு which is equal to f naught of e power minus i theta into xன்றது வருது. Thus the complete complex valued function f naught is real. அதே மாதிரி தான் வருது, it has only the real part, so that modulus of f of x is equal to g naught of e power minus i theta into x. ஸோ நம்ம வந்து ரியல் பார்ட் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துகிட்டு g naught of e power minus i theta into x which is less than or equal to, இப்போ நீங்கள் மாடுலஸ்ன்னு எடுக்கிறீங்கன்னா அதை விட அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ which is less than or equal to norm of g naught norm of e power minus i theta into xன்னு வரும். ஸோ நம்ம வந்து நார்ம்னு எடுக்கும்போது வெறும் எக்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணணும், which is less than or equal to norm of g naught into norm of xன்னு வருது. since g naught is an extension of g நமக்கு தெரியும் கரெக்டாக, அதனால norm of g naught into x is equal to norm of g into x which is less than or equal to norm of f into norm of xன்னு எழுதுகிறாங்க. ஸோ therefore modulus of f of x naught is less than or equal to, ஸோ கடைசியில் நமக்கு எப்படி வருது, இந்த வேல்யூஸில் ஆரம்பித்து இந்த வேல்யூஸில் முடியுதுல்ல, ஸோ அது ரெண்டுத்தையும் மட்டும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் g norm of f naught we get, ஸோ இந்த மாதிரி கிடைக்குது. we can easily prove by case 1 மூலயமா நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக இந்த டெஃபினிஷன் ஆஃப் நார்ம் படி நம்ம இப்படி எழுதியிருக்கோம், நார்ம் ஆஃப் எஃப் நாட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எஃப்னு. நம்ம ஈஸியாக வந்து கேஸ் 1 மூலயமா நார்ம் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எஃப் நாட்னு ப்ரூவ் பண்ண முடியும். அதுலேருந்து நார்ம் ஆஃப் எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எஃப்னு சொல்லுவோம். ஸோ திஸ் கம்ப்ளீட்ஸ் த ப்ரூஃப் ஆஃப் த லெம்மா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செகண்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.